அவனை கேவலமா தான் பேச செய்வாங்க. அதுக்காக எல்லாரையும் கேவலமா பேசினாக்க எல்லாரும் ஏத்துட்டு போயிட முடியுமா? ஏன்னா உங்க அண்ணன் வந்து பச்சையா எல்லா கட்சிகள்கிட்டயும் போய் பெட்டி வாங்கி விமர்சிக்கிறது வெளியில அப்பட்டமா தெரியுது. அதாவது யார் உங்க எதிரின்னு சொல்றீங்களோ அவங்களுக்கே போய் ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. பல பேர் செத்து கிடக்குறான். மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசல்ல இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியா இருக்குமா இல்ல உறக்கம் தான் வருமா உங்களுக்கு? தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடைங்கிற படம் பார்த்தேன். மிகுந்த மன நிறைவோடு நான் இந்த படத்தை பார்த்து ரசிச்சேன். ஒவ்வொரு காட்சிகள் நகரும் போதும் அவ்வளவு மகிழ்ந்து நெகிழ்ந்த என்னுடைய தம்பி தனுஷ் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மத்த எல்லாரையும் வந்து கொள்கை இல்லாத கூமுட்டைகள் அப்படின்னு சொல்றீங்க. கொள்கையுள்ள கூமுட்டைகளா இப்ப சுத்திட்டு இருக்கிறதே இந்த நாம் தமிழர் கட்சி, உங்க அண்ணன் சீமானும் தான். அப்படி கேடுகட்ட வேலை பார்க்குற உங்க அண்ணனை வந்து கேடுகட்டவன் தான் சொல்லுவாங்க. அதுக்காக வந்து எல்லாரும் கேடுகட்டவன் நீங்களும் வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன